வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியா பிரான்ஸ் இளம் திறமையாளர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாரிஸில் கலந்துரையாடினார். பிரான்ஸ் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இக்கூட்டத்தில் உலகில் நடைபெற்று வரும் மாற்றங்கள் மற்றும் அந்த சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதித்ததாக தனது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் கட்டண ஒழுங்குமுறை வாரியத்தின் முதல் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்டணம் மற்றும் தீர்வு முறைகள் துறையின் செயல்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டது. ரிசர்வ் வங்கி சமீபத்தில் நடத்திய மின்னணு பரிவர்த்தனை குறித்த ஆய்வின் முடிவுகளையும் இந்த வாரியம் ஆய்வு செய்துள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மண்டல அறிவியல் கண்காட்சி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொடங்கியது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சியை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த மண்டல அளவிலான கண்காட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மொத்தம் 382 அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக பழைய மெத்தைகள், படுக்கைகள், பழுதடைந்த மின்சார பொருட்கள் மற்றும் இதர பயனற்ற பொருட்களை சாலை அல்லது குப்பை தொட்டி அருகில் போடுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என உழவர்கரை நகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நகராட்சியின் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண்ணான 0413 220038 வாட்ஸ்அப் எண்ணான 7598171674 தொடர்பு கொண்டு தெரிவித்தால் வீடுகளுக்கே வந்து இத்தகைய குப்பைகள் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.